அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் குருஜி. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. இப்போ நான் அந்த ஒரு சேரை தூக்கணுன்னா கூட ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் தேவைப்படுது இல்லையா? அது ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ். இப்போ நீங்கள் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பண்ணுங்கள், 15 வருஷம் கழிச்சு பண்ணுங்கள், இன்னும் அவசரம் ஒன்று அதுக்குள்ளே பண்ணிடாதீங்க ஆச்சுங்களா? நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போ கல்யாணம் பண்ணும்போது வரும் பாருங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. பத்திரிக்கை கொடுக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, பந்தல்காரனுக்கு அவன் பண்ணிட்டானாங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, சாப்பாட்டை சொல்லிட்டோமா, எத்தனை பலகாரங்கள் சொல்லணும், எத்தனை ஸ்வீட்டு சொல்லணும், இதையெல்லாம் என்னவாகுது? ஒரு ஸ்ட்ரெஸ் தான், ஒரு மைண்டில் ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுது? ஒரு கல்யாணம் முடிகிறவரில் இருக்குது இல்லையா? அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே என்னவாகுது? ஒரு ஹாப்பினஸ். அப்பா முடிஞ்சிருச்சப்பா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நான் நல்லா கவனிச்சிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க நல்லா கவனிச்சிட்டேன், என் பையன் நல்லா திருமணம் எல்லாம் சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னு என்ன வருது உங்களுக்கு? இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு ஹாப்பினஸ், மகிழ்ச்சி வருது. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மகிழ்ச்சியை கொடுக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, டீச்சராக இருக்கிறீங்க, அங்கே யாரோ ஒரு ஹெட் மாஸ்டர் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறார், தினமும் வந்தால் திட்டிகிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க. அவர் மாதிரி ஹெட் மாஸ்டர் இல்லை, அவர் எப்பயுமே எதுவும் திட்ட மாட்டார், சாந்தமாக இருப்பார். ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஒரு கோபமான ஹெட் மாஸ்டர் உங்களை திட்டிகிட்டே இருந்தாருன்னா என்னவாகும்? உங்கள் மைண்டு வேலை செய்கிறதுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பசங்கக்கிட்ட தான் எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த கோபத்தை கொண்டு உங்களோட ஸ்ட்ரெஸ் என்னவாகும்? பசங்கக்கிட்ட காமிச்சிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த விஷயங்கள், இப்போ நீங்கள் பசங்களுக்கு போதனை பண்ணணும்னு நீங்கள் வரீங்க, நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரிப்ரேஷனில் வருவீங்க. அந்த ப்ரிப்ரேஷனில் உங்கள் மைண்டில் இருக்குமா அப்படின்னா, அந்த ஹெட் மாஸ்டர் உங்களை நல்லா திட்டார், அடுத்தது கிளாஸ் ரூமுக்கு போகணும், அந்த ஹெட் மாஸ்டரோட நினைவு தான் வந்துகிட்டே இருக்கும். மனுஷன் இப்படி திட்டானே, இப்படி திட்டானே, இப்படி திட்டானே அப்படின்னது அப்படியே நீங்கள் என்ன சொல்லிகிட்டே இருப்பீங்க. அப்போது அந்த திட்டின உணர்வுகள் தான் இந்த குழந்தைகளினுடைய உடம்புக்குள்ளே போய் பாயும். அப்போ நீங்கள் ஞானத்தை கொடுக்குறீங்களா, ஆக அஞ்ஞானத்தை கொடுக்குறீங்களா அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை அங்கேயும் போய் கொடுக்குறீங்க, அவங்களையும் ஸ்ட்ரெஸ் ஆக்குறீங்க, அவங்களுடைய நினைவாற்றலை கம்மி பண்ணுறீங்க, அவங்களையும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குறீங்க. அப்போ பிடிச்சி நீங்கள் வேலை செய்யும் போது என்னவாகுது? நீங்கள் பிடிச்சி ஒரு நல்ல ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுக்கணும், சக்திகளை கொடுக்கணும்னு நினச்சி ஒரு ஹாப்பினஸோடு நீங்கள் அந்த செய்ய போகும்போது அந்த ஞானம் போய் சேருது. அப்போ நீங்கள் பிடிக்காமல் போய் அந்த வேலைகளை சேரும்போது உங்கள் மன உளைச்சலும் மாறி அந்த குழந்தைகளுடைய மன உளைச்சலும் சேதாரம் பண்ணி மன உளைச்சலை கொடுத்து அவங்களுடைய கல்வி அறிவையும் பார்த்தோம்னா என்னவாகுது? உங்கள் உணர்வுகள் அங்கே போய் அவங்களுடைய கல்வி அறிவை மங்க தான் செய்யுது. ஆகையினால ஸ்ட்ரெஸ் அப்படின்னு போகும்போது எல்லா மனசுக்குள்ளேயும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கிடையாது. அந்த ஸ்ட்ரெஸ் நல்லதை உருவாக்குகிறதா இல்லை கெட்டதை உருவாக்குகிறதா அப்படிங்கிறத கேள்வி. அப்போ நாம் இந்த மன பலவீனம் தான் என்ன பண்ணுது? அவர் திட்டார், ரைட், ஓகே, அவர் ஏதோ திட்டு போகிற நல்லதுக்கு திட்டினாரா? அதில் ஏதாவது திட்டுறதுக்கு எதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லையே, லூசியாக இருந்தாலும் ஏதோ திட்ட செப்ப விட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ண உடனே ஆத்மஸ்தி பண்ணிட்டு குருவரில் எனக்கு கிடைக்கணும், மகரிஷி அரசு பண்ணணும், அப்புறம் அவருக்கும் கிடைக்கட்டும், அவருக்கும் நல்ல புத்தி கிடைக்கட்டும், என்னை பார்க்கும்போது நல்ல மனசு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கிட்ட போய் உட்காந்து ஒரு ஆத்மசுத்தி பண்ணிவிட்டு இப்போ சொல்லக்கூடிய ஞானங்கள் எல்லாம் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு அப்போ உங்கள் ஸ்ட்ரெஸ் எங்கே போயிருக்க போகுது? அதை இனியே நீங்கள் உள்வாங்கினீங்க, அவர் திட்டத்தை நீங்கள் உள்வாங்கினா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. அப்படி நீயே வச்சுக்கையா ஹெட் மாஸ்டர், நீயே வச்சுக்கோ அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்ட்ரெஸ் வருமா? வராது. அந்த வச்சுக்கோன்னு சொல்லக்கூடிய மனபலம் முதல்ல வேணும். அந்த மனபலம் எங்கேருந்து கிடைக்கும்? எங்கேருந்து கிடைக்கும்? தியான பயிற்சினால் நிச்சயமாக அந்த மனபலத்தை நம்ம உருவாக்கிட முடியும். எப்பவுமே சமநிலையாக நமக்குள்ள ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நம்ம கொண்டு போக முடியும். தொடர்ந்து நீங்கள் அந்த பயிற்சிகள் நீங்கள் எடுக்க 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 என்னவாகுது? உங்கள் மனசு திடமாக, உங்கள் மனசு ஆரோக்கியமாக, உங்கள் மனசு ஆக ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போகிறத பார்க்கலாம். சமநோக்கோடு நீங்கள் போகிறத பார்க்கலாம். யார் திட்டினாலும் திட்டாரா, ரைட், எதுக்காக திட்டினாரு, அதில் ஏதாவது விஷயம் இருக்குதா? விஷயம் இல்லையா, சரி ரைட் விட்டுப்போ. விஷயம் இருக்கா, ரைட் ஓகே நான் சரி பண்ணிக்கிறேன் எப்படின்னு போகக்கூடிய மனசு இல்லாமல் மனுஷன் திட்டான்
திட்டம் சாயங்காலம் வரல ஓடிட்டுருக்கோம். எத்தனை 8 கிளாஸ் இருந்தாலும் 8 கிளாஸும் ஓடிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே இங்கே குடும்பத்தில் ஓடும் ஸ்ட்ரெஸ், உடம்பு டேமேஜ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுது, நம்மளையும் டேமேஜ் பண்ணுறோம், சொசைட்டியையும் டேமேஜ் பண்ணுறோம், குடும்பத்தையும் டேமேஜ் பண்ணிக்கிறோம் ஸ்ட்ரெஸ். ஆகையினால நாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், நாம் அந்த பேரருளை நமக்குள்ளே இந்த தியானம் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப என்றது தான் தியானம். அந்த பேரருளை எடுக்க 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 நம்ம மனசு சமநிலையாகுது. எதை பார்த்தாலும் வேதனையும் நமக்குள்ளே வரதில்லை, சோகமும் வரதில்லை, கோபமும் வரதில்லை, எல்லாமே சமநிலை. எனக்குள்ளே கூட நான் உணர்வை நான் பாதுகாத்துக்கிறேன்ப்பா, எனக்குள்ளே கூட நான் உணர்வை பாதுகாத்துக்கணும். எப்போ அந்த மனுஷன் அப்படி வரானோ அவனுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸே வராது. என் உணர்வை நான் பாதுகாத்துக்கணும். இப்போ உங்கள் குழந்தைகள் 2 குழந்தைகள் இருக்கிறாங்க வச்சுக்கங்க, யாரோ ஒருத்தன் அடிக்க வரான், நீங்கள் சும்மா இருப்பீங்களா? சும்மா இருந்தால் அடிச்சுக்கொண்டு விட்டுருவீங்களா? விட மாட்டீங்க. அதை மாதிரி உங்ககிட்ட கூட நல்ல குணங்கள் உங்ககிட்ட குழந்தையாக இருக்குது, அதையே நீங்கள் இன்னொருத்தரை அடிக்கிறதுக்கு விட்றீங்க. நீங்கள் தட்டி விட்டுருங்க, அவள் தான் முடிஞ்சு போச்சு. உங்களுடைய சுய உணர்வுகளை பாதுகாத்துக்குங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் உங்ககிட்ட எங்கே வேலை செய்ய போகுது? வேலை செய்யுமா? செய்யாது. அவ்வளோதான். அதுக்கு நமக்கு இந்த தியான யோக பயிற்சி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மனசை பக்குவப்படுத்துறதுக்கும் திடப்படுத்துறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஆக்கிறதுக்கும் பேரூரில் நம்ம மாறுறதுக்கும் ஆக உயர்ந்த காரியங்களை நம்ம செஞ்சு அதனால் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்ம மனசு அந்த அளவுக்கு பக்குவத்தையும் உயர்த்தையும் படுவதற்கு இந்த தியான யோக பயிற்சி ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும். இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.